ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரான் போர் வந்து நிக்குமா இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகுமா, இன்னும் கொடூரமான தாக்குதல்ல, அதாவது ஈரானுக்குள்ள காலான் படையை வந்து அமெரிக்கா அனுப்புமா, இப்படி பல கேள்விகள் இருந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் ஒரு உரையாற்றி இருக்கிறாரு. அந்த உரையில ஈரானை வந்து கற்காலத்துக்கே அனுப்புவோம், அவங்களோட எல்லா கட்டுமான வசதிகளையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்கள இயங்கவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான மிரட்டலை விட்டுருக்கிறாரு. We are going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. இந்த மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்கள நாங்க கல்லறைக்கே அமைச்சிருவோம் அப்படின்ற மிரட்டலை வந்து ஈரான் தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரம்போட இந்த பேச்சு வந்து ஈரானை வந்து ரொம்ப ஆத்திரம் மூட்டி இருக்குது. அதை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரானும் பலமான தாக்குதலை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் மத்தியில ட்ரம்போட பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, என்ன மாரி நடவடிக்கைகள் மற்ற நாடுகள் ஈடுபடுறாங்க, இது குறித்து விரிவா பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் போர் குறித்தும் எரிபொருள் விலை ஏறினது குறித்தும் வந்து அவங்க நாட்டு மக்கள் கிட்ட ட்ரம்ப் பேச போறதா அறிவிச்சிருந்தாரு. அது அறிவிப்பு கொடுத்த உடனே பெரும் எதிர்பார்ப்பை வந்து அது உருவாக்குச்சு. அந்த நிலையில அவர் பேசின பேச்சு வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா, போரை நிறுத்துறன்னு சொல்லியிருக்காரா, தொடர்றன்னு சொல்லியிருக்காரா, இப்படி பல குழப்பங்கள் வந்து அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரானை வந்து கற்காலத்துக்கே அனுப்புவோம் அப்படின்ற வேற ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு ஈரான் தரப்புல இருந்தும் பதிலடிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ட்ரம்போட பேச்சுல இருந்து இந்த போர் எப்படி போக போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. ட்ரம்ப் வந்து இந்த போரை குறித்து முதல் முறையா ஒரு மாசத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. முதல் முறையா பொதுமக்கள்கிட்ட, அமெரிக்க மக்களுக்கு அவர் வந்து உரையாற்றுறாரு. இப்போ பொதுவெளியில வந்து உரையாற்றும் போது ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. உலகம் முழுக்க எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டு இருந்துச்சு. 2 விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க. ஒன்று வந்து போர்ல இருந்து நாங்கள் விலகிக்கிறோம், அமெரிக்கா வெளியேறுது அப்படின்னு போருக்கு முடிவு கட்டி ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அப்படி இல்லை அப்படின்னா போரை வந்து இன்னும் எஸ்கலேட் பண்ற மாதிரி, இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி ஒருவேளை பாசிபிள் கிரவுண்ட் இன்வேஷன் இருக்கும், அந்த அறிவிப்பு இருக்கும். ஈரான்ல அமெரிக்க வீரர்கள் கால் பதிச்சு சண்டைக்கு போவாங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல வகையில் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த அவருடைய உரை, ட்ரம்போடைய உரை 20 நிமிஷத்துக்கு குறைவாக, அதாவது 19 நிமிஷமா அவர் உரையாற்றிருக்காரு. அந்த உரையில் எந்த ஒரு முக்கிய அறிவிப்புமே இல்லை, பல குழப்பங்கள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் பல பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதை எழுதியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு உரையாற்றிருக்காரு, அவ்வளோதான். அது எதுக்காக உரையாற்றிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு பல லட்சம் மக்கள் இந்த போருக்கு எதிர்த்து பேரணி நடத்திட்டாங்க. அப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கான ஆதரவு, அதாவது இந்த போருக்கான ஆதரவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. 30% அளவுக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க. இந்த போருக்கான ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் போருக்கு எதிராக இருக்காங்க. அவரோட கட்சியிலே வந்து அந்த போருக்கான எதிர்ப்பு இருக்கு. அப்போ அந்த மக்கள்கிட்ட உரையாற்றி ஒரு இமேஜை வந்து ஏத்துறது, அந்த மாதிரி முயற்சியில அவர் உரை ஆற்றிருக்காரு. ஆனா இமேஜ் ஏறி இருக்கா, ஆனா அதுவும் அவர் வந்து சொதப்பிட்டாரு அப்படின்றாங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய படத்துல வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும், அப்படியே பாஞ்சி வருவாரு, அப்படிலாம் நடக்கும். ஆனா படம் போக போக மொக்கையாயிட்டே போயிடும். அது மாதிரி இவரும் அப்படியே அந்த பேசுறதுக்கு நடந்து வரும்பொழுது 2 டோரை திறந்துட்டு நடந்து வர மாதிரிலாம் பயங்கரமா பில்டப் இருந்துச்சு. வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, பேச பேச எல்லாமே மொக்கையாகி மக்களே வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு மொக்கையாக்கிட்டார் பேச்சை. அது அந்த பேச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் மொத்தமாக அதை எடுத்து இந்த நாளாக தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதை சுருக்கியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து த வார் இஸ் நெசசரி அப்படின்றாரு. இந்த போர் வந்து தேவையான போர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஒன் அப்படின்றாரு. நாங்கள் ஏற்கனவே இந்த போரில் அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இட் மஸ்ட் கண்டினியூ அப்படின்றாரு. முதல்ல ஜெயிச்சுன்றாரு, அதுக்கப்புறம் இது வந்து தொடரணும் இந்த போர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இட் வில் ரேப் அப் சூன் அப்படின்றாரு, விரைவில் நாங்கள் அதை முடிச்சிடும் அப்படின்றாரு. அதாவது மக்களுக்கு வந்து குழப்பம் தான் இதில் மிஞ்சி இருக்கு. ஒரு வரிக்கு 100 வரி முரண்பாடாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய ட்வீட் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு, அவர் பேச்சு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு. ஜூனில் நடந்துச்சு இல்லைங்களா, 2025 ஒரு அட்டாக்கு. அப்போவே ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அப்போ சொன்னார். இப்போ இந்த போர், இப்போ இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கும் போது கூட ஈரானில் வந்து எங்களுக்கு த்ரெட் இருக்கு, அவங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு உரையிலேயே வந்து அவ்வளோ முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றத எல்லாரும் எடுத்து காட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தோற்று போன ஒரு உரையை போர்லையும் தோத்துருக்காரு,
இமேஜ் பில்டிங்கான ஒரு முயற்சியில் அதுலேயும் அவர் தோற்று போயிருக்காரு அப்படின்றதான் எழுதுறாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த அவங்க அதில் என்னன்னா, இந்த மக்களுக்கு வந்து ஃபியூவல் ப்ரைஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. கேஸ் ப்ரைஸு, எரிபொருள் விலைகள்லாம் அமெரிக்காவில் அதிகமாகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் அது பெரிய எதிர்ப்பு, குழப்பம், அதனால தான் முக்கியமாக அவருக்கு எதிர்ப்பே இருக்கு. ஸோ அதை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு தற்காலிக விலை, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தற்காலிக விலை கொடுக்கணும்ல, நம்மளோட எதிர்காலத்துக்காக இளம் தலைமுறைகள், நம்மளோட பேரம்பேத்திகள் இவங்க நல்லா அவங்க அடுத்தடுத்த தலைமுறைக்காக நம்ம இந்த ஒரு தற்காலிக விலையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அது யாரும் அமெரிக்கா மக்கள்ல அது கன்வின்சிங்கா இல்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில அவர் பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவருடைய உரையில ஒரு வரி வந்து ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரானே நாங்க கற்காலத்துக்கு குண்டு போட்டு கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. அந்த வரி ரொம்ப பரபரப்பா உலக தலைவர்கள் மத்தியில பார்க்கப்படுது. குறிப்பா ஈரான் கடுமையான கண்டனத்தை அதுக்கு சொல்லியிருக்காங்க. கற்காலத்துக்கு கொண்டு போறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அந்த வரி எங்கிருந்து அவர் எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் ஊடகங்கள்ல எழுதியிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான த்ரெட்டு, ஒரு அச்சுறுத்தலை ஈரானுக்கு அவர் கொடுத்துருக்காரு. கற்காலத்துக்கு அனுப்புறதுனா என்ன? ஏற்கனவே வந்து தாக்குதலை வந்து ஈரானில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோசமான தாக்குதலை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. கற்காலத்துக்கு அனுப்புகிற தாக்குதல்னா அது புரியலையே, என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, அதாவது இந்த பாம் போட்டு அந்த நாடை வந்து கற்காலத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்ற வார்த்தையை வந்து ட்ரம்ப் தான் முதல்ல சொல்கிறாரு அப்படின்னு கிடையாது. அது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே 1965 வந்த ஒரு புக்கு, மிஷன் வித் லேமே அப்படின்னு ஒரு புக்கு. அவர் வந்து அப்போது மிலிட்ரியில், யூஎஸ் மிலிட்ரியில் ஒரு அதிகாரியாக இருந்தவர், லேமேன்றவர். ஆமாம், லேமே அப்படின்றவர். அவர் எழுதின புக்கில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, we are going to bomb them back into stone age அப்படின்னு வியட்நாம். இவர் சொன்ன வார்த்தையை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அந்த சொற்றொடை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதை தான் இவர் பயன்படுத்துகிறாரு ட்ரம்ப் இப்போ அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அது என்ன அப்படின்னா, வியட்நாமில் எந்த அளவுக்கு கொடூரம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து இப்போ ரீகால் பண்றாங்க. அதாவது ஈரானை ஸ்டோன் ஏஜ் கொண்டு போயிடுவோம், கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னா என்ன மீனிங் அதுக்கு அப்படின்னு விரிவாக எழுதியிருக்காங்க. கார்பெட் பாம்பிங் அப்படின்றாங்க. அதாவது ஒரு கொத்து குண்டுகள் மாதிரி எல்லா இடங்களையும், சகல இடங்கள்லையும் குண்டு போடுறது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே அமெரிக்கா செஞ்சிருக்கா அப்படின்னா, அமெரிக்கா செஞ்சிருக்கு அப்படின்னு அதை எடுத்து காட்டுறாங்க. எங்கெங்கெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னா, வியட்நாமில் செஞ்சிருக்கு, ஜப்பானில் செஞ்சிருக்கு, நார்த் கொரியாவில் செஞ்சிருக்கு. இப்படி பல நாடுகளில் அமெரிக்கா கடந்த காலங்களில் இதே மாதிரி கார்பெட் பாம்பிங், அதாவது கட்டிடங்களை அழிக்கிறது, பொதுமக்களை கொல்றது, இப்படி வரைமுறை இல்லாமல் எல்லா இடங்களையும் குண்டுகளை போடுறது. அப்போ இப்போ வந்து போர் விதிமுறைகளின்படி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், சிவிலியன் சைட்ஸ் அங்கெல்லாம் போடக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி கார்பெட் பாம்பிங் அப்படின்றது வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்த் கொரியாவில் கார்பெட் பாம்பிங் பண்ணும்போது 80% சிட்டிஸையே அழிச்சிட்டாங்க, பில்டிங்ஸே அழிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான பாம்பு. அதே மாதிரி 1972 அமெரிக்க அதிபர் நிக்சன் அவர் உத்தரவிடுறாரு வியட்நாமில் குண்டு போடுறதுக்கு. இதே மாதிரி கார்பெட் பாம்பிங் எல்லா இடங்கள்லையும் குண்டு போட்டு வியட்நாமே சிதைச்சாங்க. அதுக்கு பேர் கிறிஸ்மஸ் பாம்பிங் அப்படின்னு, டிசம்பர் மாதம் நடந்ததுனால ஒரு கிறிஸ்மஸ் குண்டுகள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அது பேசப்பட்டுச்சு. அப்படி எல்லா நாடுகள்லையும், ஜப்பான்லாம் பெரிய அளவுக்கு பேரழிவு. இப்போ அதெல்லாம் 9 லட்சம் பேர் கிட்ட அதில் இறந்துருக்காங்க. ஆமாம், பல லட்சம் பேர் இதில் இறந்துருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து காட்டி இதுதான் அவர் மீன் பண்ணுறாரு அப்படின்ற சில பேரோட இன்டர்பிரிட்டேஷனாக இருக்குது. அதாவது இந்த நாடுகள்லாம் அழிஞ்ச மாதிரி இதே போல் ஒரு கார்பெட் பாம்பிங்கை, அதாவது ஒரு கொத்து குண்டுகள் மாதிரி சகல இடங்கள்லையும் ஈரானில் போட்டு அழிக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா பல லட்சம் மக்கள் இறந்து போயிடுவாங்க. அதாவது இன்னைக்கு ஈரானுடைய முக்கியமான இடங்களாக இருக்கக்கூடிய கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொதுமக்கள் கூடுகிற இடங்கள், பிரிட்ஜஸ், இப்படி எல்லாத்தையுமே அழிச்சு ஒரு நவீன சூடுகளே இல்லாத அளவுக்கு ஈரானை அழிச்சு பழைய காலத்துக்கு கொண்டு போறதுக்கான அறிவிப்பு தான் இது அப்படின்னு. அதான் அவங்களோட எனர்ஜி ஃபெசிலிட்டி, ஆமா, மின் உற்பத்தி நிலையம், ஆமா, அதாவது நவீன தொழில்நுட்பங்கள் எது இருக்கோ எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுறது. எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு ஈரான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளிடுறது. அதுதான் இதுக்கான மீனிங். அப்படிதான் அவர் செய்யறதுக்கு திட்டம் இருக்கா அப்படின்ற கேள்வியவும் ஊடகங்கள்ல ரொம்ப தெளிவா பல பேர்கிட்ட பேசி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய வார்த்தைக்கு உண்மையாவே அதுதான் மீனிங் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையை
உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவரோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அதை தானே வலியுறுத்திட்டு இருந்தாரு, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆமாம், அவர் அதை திருப்பி ஸ்டோனேஜ்னு சொன்னதை பீட் ஹெக்ஸத் வந்து திருப்பி அதை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து அதை ஸ்டோனேஜுக்கு, அதாவது அது ஒரு மீனிங் இல்லாமல் சொல்லலை, அது ஒரு மீனிங் இருக்குன்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸ்டோனேஜுக்கு நாங்கள் ஈரானை கொண்டு போயிடுவோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவரும் அதை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களை இவங்க கொத்து கொத்தா கொல்ல போகிறாங்க, சிட்டிகளை அழிக்க போகிறாங்க, அதுக்கு தான் கட்டமைப்பே இல்லாமல் கட்டமைப்பே சிதைக்க போகிறாங்க. ஸோ அந்த மிரட்டலுக்கு காரணம் வந்து ஈரானுடைய நவீன கட்டமைப்புகளை முழுக்க அழித்து ஈரானை திருப்பி கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்றத அவங்க ட்ரூவாக அதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பல பேருடைய அச்சமாக இருக்குது. ஸோ ட்ரம்ப்போட உரை உலக நாடுகள் பல தலைவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சைனா ரியாக்ட் பண்ணியிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையுடைய தொடக்க புள்ளி ரூட் காஸே இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரான் மேலே அடித்தது தான். அதனால் இதோடைய ஆணி வேர் உங்கள்கிட்ட தான் இருக்குது, இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் அமெரிக்கிட்ட தான் இருக்குது, உடனடியாக அதை இந்த போரை நிறுத்துங்க, முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சைனா ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்திருக்கு சீனாவில். வெளியுறவு அமைச்சருடைய ஸ்போக் பர்சன் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது ஈரானில் 20க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸோடைய பசங்க தங்குற இடம், ஹாஸ்டல்ஸ், அதெல்லாம் இவங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்க, தாக்கி அழிச்சிருக்காங்க, இஸ்ரேல் தரப்புலையும் யூஎஸ் தரப்புலையும். ஸோ இது மாதிரி நிறைய பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், அறிவியல் அறிஞர்கள் இப்படிலாம் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கு அவங்க பதில் சொல்லும் போது இது பெரிய அளவுக்கு சர்வதேச விதிமுறைகளை மனிதநேய அடிப்படையில் எதிரானது இது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அதனால் ரொம்ப சைனா வந்து ரொம்ப காட்டமான குரலாக இந்த போருக்கு எதிராக அவங்க இன்னைக்கு ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஈரான் வந்து ட்ரம்ப்போட இந்த மிரட்டலுக்கு என்ன மாதிரியான பதிலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க? ஈரான் இந்த ட்ரம்ப்போட உரைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம 2 கட்டமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஈரானை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று. ஈரானுடைய பிரசிடென்ட், அந்த நாட்டுடைய அதிபர் பெஜஸ்கியான், அவர் வந்து ஒரு 4 பக்க கடிதம் எழுதி அமெரிக்க மக்களுக்கு அப்பீல் பண்ணியிருக்காரு. இது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசாட்சியை உழுக்கிற மாதிரி ஒரு 4 பக்க கடிதம் எழுதியிருக்காரு. அது ஒன்று. ஸோ ரெண்டுமே அதுக்கு அந்த ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்கிறத குறிப்பிட்டு இவங்க 2 பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஈரானுடைய ஆர்மி ஜெனரல் அமீர் ஹெட்டாமி அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிரவுண்ட் இன்வேஷன், கிரவுண்ட் ஆப்ரேஷன் அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா ஈரானில் கால் பதிச்சு கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கு தயாராக இருந்தாங்க, அப்படி ஒரு முயற்சியில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா உள்ளே வர ஒரு ஆள் கூட உயிரோடு வெளியே போக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஐஆர்ஜிசியோடைய வான்படை கமாண்டர், அவர் பேர் மஜித் மௌசாவி, அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எங்களை ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு போகிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஈரானில் கால் பதிச்சு பாருங்கள், உங்களை எல்லாரையும் நாங்கள் கல்லறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஈரான் தரப்பில் இன்னும் இராணுவ அதிகாரிகள் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கர்கள் இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி நினச்சிக்கிட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் அப்படியே ஈரானை அழிச்சிடலாம், அங்கே போயிட்டு நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அந்த பெரிய கதாநாயகத்துவ மனப்பான்மையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மை வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஈரானுக்கு 6000 ஆண்டுகால வரலாறு இருக்குது, நாகரிகம் இருக்குது, பண்பாடு இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸே 250 வருஷம் தான். உங்கள் 250 எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ ஆண்டுகால பழமையான எங்கள் நாட்டோட உங்களால் மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருக்காங்க. ஈரானோட பிரசிடென்ட் அவரு அமெரிக்க மக்களுக்கு எழுதுன அந்த 4 பக்க கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாரு? ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் ஒரு 4 பக்க கடிதம், ஆங்கில கடிதத்தை எழுதி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்க மக்களுக்கு அப்பீல் பண்ணுற மாதிரியான, அவங்களுக்கு ஈரான் தரப்புடைய நியாயத்தையும் அமெரிக்காவுடைய அத்துமீறலையும் அந்த அமெரிக்க மக்களுக்கே எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் போடுறவங்களே கூட அந்த கடிதம் வந்து சோசியல் மீடியா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கடிதத்தை இல்லை இப்படி ஒரு விஷயத்த ட்ரம்ப்பால் சொல்லவே முடியாது, அதுதான் ஈரானுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் அமெரிக்காவுக்கு இருக்கிற வீக்னஸும் அப்படின்லாம் எழுதுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வாக்கியங்களை பயன்படுத்தி இதை எழுதியிருக்காங்க. முதல்ல எடுத்த உடனே எப்படி தொடங்குறார் பெஜஸ்கியான் இந்த கடிதத்தை அப்படின்னா, உங்களுக்கு ஈரானை பற்றி நிறைய பிம்பங்கள், தவறான போலி பிம்பங்கள் உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நிறைய போலி செய்திகள், நமக்கே தெரியும்ல, ஈரான் வந்து ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி, மக்களை அடிமைப்படுத்தி அந்த ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்க, ஈரானில் எந்த வித வளர்ச்சியுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் மேற்குலக நாடுகளில் அமெரிக்காவோடலாம் பரவிட்டு இருக்கு. ஊடகங்களே அதை பரப்புறாங்க. அப்போ அதையெல்லாம் ஒரு மறைமுகமாக குறிப்பிட்டு தான் அதை சொல்கிறாரு.
போலியான பிம்பங்களை எல்லாம் தாண்டி, பொய் தகவல்களை எல்லாம் தாண்டி உண்மையை நாடக்கூடியவர்கள் இந்த கடிதத்தை படிங்க அப்படின்றது தான் முதல் வரியிலேயே அவர் தொடங்குறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் அதனுடைய வரலாற்றில் என்னைக்குமே வந்து அக்ரஷன், எக்ஸ்பேன்ஷன், காலனைசேஷன், டாமினேஷன் இதுக்கெல்லாம் முற்பட்டதே கிடையாது. அதாவது இன்னொரு நாட்டை அத்துமீறுறது, இன்னொரு நாட்டை காலனி நாடாக அடிமைப்படுத்துறது, இன்னொரு நாட்டு மீது போர் தொடுக்கிறது, இந்த மாதிரியான காரியத்தில் ஈரான் எப்போதுமே ஈடுபட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு வந்து இராணுவ பலம் இருந்தும், எங்கள்ட்ட மிலிட்ரி பவர் இருந்தும் கூட நாங்கள் எந்த நாட்டின் மீதும் போரை தொடுத்ததே கிடையாது, யாரையும் அச்சுறுத்தினதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வரலாறு, ஒரு ட்ராக் ரெக்கார்டு எங்களுக்கு கிடையாது அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட அவர் சொல்றாரு, யுஎஸ் மக்கள், அமெரிக்க மக்கள், ஐரோப்பிய மக்கள், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மக்கள், இவங்க யாருமே எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. மக்கள் மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்களுக்கு மக்கள் யார், அரசாங்கம் யார், அரசாங்கம் எது அப்படின்றது எங்களுக்கு வேறுபாடு தெரியும். மக்களை தாக்கக்கூடாது, அரசாங்கம் தான் அந்த பிரச்சனைக்கு காரணன்ற அந்த புரிதல் எங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஈரான்ல மக்கள் மேல இஸ்ரேலும் யூஎஸும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மறைமுகமான குத்து இந்த வரி. எங்களுக்கு மக்களையும் அரசாங்கத்தையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஆபத்து, அதாவது யூஎஸ் வந்து அவங்களுக்கு ஆபத்து இல்லைனா கூட, எந்த த்ரெட்டும் இல்லைனா கூட த்ரெட்டையே அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. செயற்கையா ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்ற மாதிரியான ஒரு உருவகத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அப்போதான் அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியும், சில லாபங்களை அவங்களால அடைய முடியும். குறிப்பாக இண்டஸ்ட்ரி, ஆயுத தொழிற்சாலைகள், அது மாதிரி அவங்களுடைய டாமினன்ஸ், மிலிட்ரி டாமினன்ஸ், அவங்களுடைய லோக்கல் இமேஜ், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. உலகத்தில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த விஷயம், இது எல்லாமே அவங்களுக்கு வேணும். அப்படின்னா ஒரு எதிரி அவங்களுக்கு தேவை. அந்த எதிரி வந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க செயற்கையா. அப்படிதான் எங்களை வந்து அவங்க அந்த நிலையில ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி யூஎஸ் வந்து எங்களை சுத்தி படைகளை குவிச்சு வச்சிருக்காங்க. ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய பெரிய ஸ்ட்ரென்த், மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை குவிச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் எங்களுடைய அடிகள், நாங்கள் வந்து மெசடு, அண்ணா சொன்னார்ல இங்கே, எங்களுடைய அடிகளை நாங்கள் வந்து பார்த்து வைப்போம், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசடுன்னு ஒரு சொன்னார். அதே மாதிரி ஒரு வரியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் எங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே மெசடு ரெஸ்பான்ஸ் அப்படின்றாங்க. ஒவ்வொரு எதிர் தாக்குதலையும் நாங்கள் வந்து அளந்து தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதையும் அத்துமீறி நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மக்கள்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கா, எப்போதாவது இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் 1953 அப்போ இருந்த மொசாடே அப்படின்றவர் ஈரானில் இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் நாட்டுடைமை ஆக்குறாரு, நேஷனலைஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அது வந்து அமெரிக்காவை கோபப்படுத்துது. அப்போ அவங்க உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி ஈரானுக்குள்ள மக்களாக கலந்து பிரச்சனையை தூண்டி விட்டு அவரை பதவி விட்டு விலகிற மாதிரி, அதாவது ஒரு கழகம் ஏற்படுத்தி அவரை பதவி விட்டு விலகிறாங்க. விலக்கிட்டு அப்போ இருந்த மன்னர் ஆட்சியை, மொனார்க்கியை திருப்பி அவங்க உருவாக்குறாங்க. அது வந்து 1970கள் வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி, 47 ஆண்டுகளா இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்த பிறகு வந்த ஆட்சி தான் இப்போ இருக்கிற ஆட்சி. ஸோ அதனால அதெல்லாம் ஏற்படுத்தினது நீங்க தான். எங்க நாட்டில் இந்த அளவுக்கு தலையிட்டது, எங்க நாட்டு அதிக அரசியை தூக்கி போட்டது, இவ்வளோ வேலைகளை நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. இவ்வளவும் சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பண்ணல, அமெரிக்காவுக்கு எதிராக எந்தவித அச்சுறுத்தலையும் நாங்கள் கொண்டு இல்லை. ஆனால் எங்கள் மீது எதுக்கு நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க? எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பல 100 குழந்தைகளை கொண்டிருக்கீங்க. எங்களுடைய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மருந்து கொடுக்குற இடங்கள், அதெல்லாம் நீங்கள் அழிச்சிருக்கீங்க. இப்படி பல இடங்கள்லாம் அவங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதெல்லாம் நீங்கள் அழிச்சிருக்கீங்க. இதெல்லாம் அமெரிக்க மக்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்காக, உங்களுக்கு ஏதாவது அதில் பலன் இருக்கா? எதுக்காக இது நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு, இது எதுக்காக நடக்குது அப்படின்னா இஸ்ரேலுடைய ப்ராக்சி வார், இஸ்ரேலுடைய வாரை தான் அமெரிக்கா நடத்துது. அப்போ உங்களுக்கு இதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு அவர் அமெரிக்க மக்களுக்கு அவங்களுடைய மனசாட்சியை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. நாம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ஈரானை பற்றி ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய பிம்பங்கள், அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான வரிகள் அவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் மக்கள் பல நாடுகளில் இருக்காங்க, அவங்கெல்லாம் அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்காங்க, பல தொழில்நுட்பங்களில் சிறந்தவங்க இருக்காங்க, உயர்கல்வி படிக்கிறவங்க இருக்காங்க. இவங்கள்ட்டலாம் நீங்கள் பேசுங்க, ஈரான்கிட்ட வந்துட்டு போயிருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட பேசுங்க, ஈரானை பற்றி உங்களுக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்கும். அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், பொய் தகவல்கள், பொய் கட்டமைப்பு, அதை நீங்கள் நம்ப வேணாம், ஈரான் அப்படிப்பட்ட நாள் கிடையாது அப்படின்றத அமெரிக்கர்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு 4 பக்கம் கொண்ட ஒரு ஆழமான கடிதத்தை பெஜஸ்கியான், ஈரானுடைய அதிபர், எழுதி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கடிதத்தில் தான் அவர் இப்படி ஒரு நாடை, இவ்வளோ பாரம்பரியம், இவ்வளோ பெரிய வரலாற்று பின்னணி, நாகரிக பின்னணி கொண்ட ஒரு நாட்டை கற்காலத்துக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாருல, அதனால அமெரிக்கர்களுக்கு என்ன லாபம்,
அது எதுக்காக, உங்களுக்கு என்ன லாபம், எதுக்காக எங்களை நீங்கள் கற்காலத்துக்கு அனுப்பணும், எங்கள் நாட்டில் நவீன கட்டமைப்புகள் இருக்குது, ஒரு மாடர்ன் சொசைட்டியாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம், எங்களுடைய லிட்ரஸி ரேட் என்ன, எங்களுடைய ஹெல்த் கேர் எப்படி இருக்குது, எங்கள் நாட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு நாட்டை எதுக்காக கற்காலத்துக்கு அனுப்பணும், அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை எதிர்த்து நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்க, எதுக்காக இந்த வாரம் நீங்க நடத்துறீங்க, ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவருடைய கடிதம் வந்து இன்னும் பல லட்சக்கணக்கான அமெரிக்கர்களுடைய மனசாட்சியை வந்து தட்டி எழுப்புற மாதிரியான ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு. அதாவது இப்போ ட்ரம்ப் வந்து இந்த போரை நடத்துறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஈரானை அழிக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை விதைக்க பார்த்தாரு. ஆனால் அந்த முயற்சி வந்து இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஈரானோட நியாயம் என்னன்றதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறி இருக்குது. இந்த கடிதமும் அப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்குதுன்றதை நீங்கள் சொல்கிறது. ஆமாம், பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய பெஜஸ்கேனோட பேஜ்லேயே பல பேர் ஷேர் பண்ணுறாங்க, பல ஊடகங்களும் அவருடைய கடிதத்தை போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த கடிதம் எழுதினுடைய நோக்கத்தை அந்த கடிதம் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ட்ரம்ப் பேசின பேச்சுக்கு ஓகே, இந்தமாரி டிப்ளமேட்டிக்காக வந்து பல விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க, ஓகே. ஆனால் அதுக்கான தாக்குதலா, ஏன்னா வெறும் பேச மட்டும் இல்லை, யுஎஸும் இஸ்ரேலும் இன்னும் தாக்குதல் ஈரான் நடத்திட்டு தான் இருக்குது. இவங்களோட ரெஸ்பான்ஸ் இப்போ என்னவா இருக்குது, இந்த பேச்சுக்கு அப்புறம் என்னவா இருக்குது? இல்லை, பேச்சுக்கு பிறகும் கூட தாக்குதல்லாம் குறையல. அங்கேருந்து வரக்கூடிய இஸ்ரேல் தரப்புலேருந்து வரக்கூடிய தாக்குதலாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், ஈரான்லேருந்து போகக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் குறையல. என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலில் தொடர்ந்து சைரன் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது மிசைல் வரும்போது சைரன் வார்னிங்காக ஒழிக்கக்கூடிய சைரன் இப்போவும் இஸ்ரேலில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ட்ரம்ப்புடைய உரைக்கு பிறகும் கூட ஈரான் தரப்புலேருந்து 5 ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த உரைக்கு பிறகு, ட்ரம்ப்போட உரைக்கு பிறகு போயிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அதனால இந்த போர் இன்னொரு குறிப்பான செய்தி, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கர்கள்ட்ட ட்ரம்ப் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஈரான்ல எதுவுமே கிடையாது, அவங்களுடைய மிசைல் உற்பத்தி செய்கிற இடம், ட்ரோன் உற்பத்தி செய்கிற இடம் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஈரான் இன்னைக்கு ஒரு தகவல், ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய மேனுஃபேக்சரிங் சைட்ஸ், நாங்கள் எங்கே ட்ரோன் தயாரிக்கிறோம், எங்கே மிசைல் தயாரிக்கிறோம், அதனுடைய பக்கத்தில் கூட உங்களால் வர முடியாது, அதை பற்றி உங்களுக்கு ஐடியாவே கிடையாது, நீங்கள் அழிச்சிட்டுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட், இது அதெல்லாம் ஒரு பொருட்படுத்த முடியாத சைட்ஸாக நீங்கள் அடிச்சிருக்கீங்க. ஆனால் எங்களுடைய அந்த ஆயுத தயாரிப்பு, ட்ரோன் மிசைல் தயாரிப்பை பற்றி உங்களால் கற்பனையில் கூட உங்களால் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால எங்களை நீங்கள் லேசாக எடை போட்டுற வேணாம் அப்படின்றதையும் ஈரான் தரப்புல ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த போர் எப்போ நிற்கும் அப்படின்றத தாண்டி இந்த விலையேற்றம் எப்போ குறையும், க்ரூட் ஆயில் ப்ரைஸாக இருக்கட்டும், மற்ற எனர்ஜி சோர்ஸஸோட ப்ரைஸாக இருக்கட்டும், இது எப்போ குறையுன்ற அச்சம் வந்து பல நாடுகளுக்கு இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. மற்ற நாடுகளோட முயற்சி என்னது சரி பண்ணுறதுக்கு? அதாவது ட்ரம்ப் எல்லா நாடுகளையும் கூட்டு பார்த்தாரு, நம்ம போய் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கலாம் அப்படின்னு யாருமே முன் வரல. அப்போ இது இனிமேல் அது என் வேலை கிடையாது, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஏன்னா எங்ககிட்ட பெரிய ஆயில் சோர்ஸ் இருக்குது, நாங்கள் எங்களை பார்த்துப்போம், எங்களுக்கு தேவையான ஆயில் எங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆயில் வேணும்னா நீங்கள் வந்து திறந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நேட்டோ நாடுகள்கிட்டே சொல்லிட்டாரு. அப்போ அதை வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். யூகே இன்னைக்கு ஒரு 35லேருந்து 40 நாடுகள் வரைக்கும் கொண்ட ஒரு கூட்டத்தை, ஒரு ஆன்லைன் மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க. யூகேவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அதை தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அவங்க முதல் கட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எப்படி திறக்கிறது, எப்படி ஃபியூயல் ப்ரைஸை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், அதுக்கான மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு ஆலோசனை மாதிரி நடத்தியிருக்காங்க. இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அதாவது எப்போவுமே ஒரு போர் நடக்கும் போது ஒரு அமைப்பு உருவாகும், அந்த போருடைய விளைவா ஒரு அமைப்பு உருவாகும். ஏற்கனவே இப்படிதான், அப்படிதானே? ஆமா, எல்லா நாடுகள்லயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, போர் நடக்கும்போது ஒரு அமைப்பு உருவாகும். சரி, அப்படி ஒரு திசையை நோக்கி இந்த நாடுகள் போதா? யூரோப்பு நிறைய நாடுகள் கலந்துருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள் கலந்துருக்காங்க, ஜப்பான் கூட கலந்துருக்கு, யூஎஸ் கலந்துக்கல இதில். ஏன்னா அவங்க தான் இதை நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஒரு நான் மிலிட்ரி சொல்யூஷன், இராணுவ நடவடிக்கை இல்லாத ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கான ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன், இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் எப்படி செய்யலாம் அப்படின்றத எல்லாரும் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெர்மனியை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் சைனா கூட இன்னைக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இதை எப்படி செய்யலாம், எப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்க முடியும், பழைய மாதிரி எப்படி நிலைமையை உருவாக்க முடியும், கப்பல் போக்குவரத்தை அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காங்க. நேற்று ஒரு செய்தி நம்ம பார்த்தோம், பாகிஸ்தான் சைனாவை அப்ரோச் பண்ணி நீங்கள் மீடியேட் பண்ணுறதுக்கு வாங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த போர் தொடங்கும் போது அமெரிக்கா பக்கம் இருந்த அந்த வெயிட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு மாதத்துக்கு பிறகு பல பேருடைய கவனமும் சைனா தரப்பு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் வெயிட் அதிகமாகிட்டு இருக்கு, முக்கியத்துவம் அதிகமாகிட்டு இருக்கு. ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் ஒரு நம்பகத்தன்மையான இடத்துல இல்லை. அவங்க வந்து பிற நலனை பற்றி யோசிக்க மாட்டாங்க,
அவங்கள சேஃப் அவன் ஒரு தேவைன்னா ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுறாப்புல அப்புறம் அவர் கையெழுப்பாரு தவிர நம்ம பாதுகாப்பு என்ன நம்ம நெருக்கடின்றது கூட போக மாட்டாங்க. ஒரு ரிலையபிள் ஃபேக்டரா வந்து சைனா இருக்குன்னு கருதுறாங்க எடுத்துலாமா? ஆமா, அதாவது இந்த ஈரானை யாராவது ஈரான்கிட்ட சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்ல இந்த போரை நிறுத்துறதுக்கு. அப்ப அந்த ரோலை வந்து சைனா தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு பல நாடுகள் நினைக்கிறாங்க. அதனால சைனாவுடைய முக்கியத்துவம் இந்த சர்வதேச அரசியல்ல அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு வரியான ஓரங்கட்டுற நடவடிக்கை மாதிரி தான் இருக்கு அமெரிக்காவை. அது ஒரு அவங்களோட மதிப்பை குறைக்கிற மாதிரி தான். அமெரிக்காவை யாரும் ஓரங்கட்டல. அமெரிக்கா ட்ரம்பே சொல்லிட்டாரு உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கிட்டாரு. அப்படின்னா என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை தள்ளி விட்டுட்டாரு. எனக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க வேணும்னா உங்களுக்கு தான் ஆயில் தேவை இருக்கு, நீங்க திறந்துங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ யூகேக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அப்போ அவங்க அந்த லீடு எடுத்து எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. இதுக்கு அடுத்தடுத்த லெவலில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தாதான் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு புது அமைப்பு, ஒரு சர்வதேச அமைப்பு உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதில் தென்படுது. இவ்வளவு நேரம் இந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.